Hello guys. Hello friends. Yes, Abdullah. இப்போ நாங்க எங்க இருக்கிறது? நாங்க இருக்கிறே ICC ல. Yes, நாங்க இப்போ இருக்கிறது ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற ICC கட்டட தொகுதிக்கு முன்னால் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். நெதர்லாந்தில் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பயணத்தில் வந்து நெதர்லாந்தில் த ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கிறது வந்து நெதர்லாந்தில். இப்போ அந்த கட்டட தொகுதிக்கு நாங்கள் போக போகிறோம். ஒனிவா ஒனிவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நானும் அப்துல்லாவும் ICC கட்டட தொகுதிக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். பாருங்கள், ICC கட்டட தொகுதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்தில் அமையப்பட்டிருக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள்ளே தான் நானும் அப்துல்லாவும் இப்போ போக போகிறோம். சொல்லப்போனால் வந்து உள்ளே போயிட்டு வந்து எங்களுக்கு எந்த வீடியோவுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. என்னென்னு சொன்னால் அது வந்து அவங்களுடைய சட்டத்திட்டம். எங்களுக்கு எந்த விதமான வீடியோவோ ஃபோட்டோவோ ஃபோன் மூலமோ எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமோ எங்களுக்கு வந்து ஒளிப்பதிவினை செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்கான காரணம் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள். ஆனால் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து விசிட் பண்ணோம். உண்மையிலே 16 வயதிற்கு குறைந்தவர்கள் உள்ளே சென்று பார்க்க முடியாது. ஆனால் அப்துல்லா, நீங்கள் பார்த்தீர்கள் தானே, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் நாங்கள் உள்ளே போனவுடன் நீங்களும் நெதர்லாந்துக்கு வரக்கூடியவர்களாக இருந்தால் கட்டாயம் இந்த கட்டட தொகுதிக்கு விசிட் பண்ணுங்கள். ICC இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு கட்டட தொகுதி. அப்போ இதற்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி சில நேரம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். உண்மையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஒரு கைடட் டூர் எடுக்கக்கூடியதாக இருந்தால் ஏலியா உங்களுக்கு ரிசர்வேஷன் போட்டு புக் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட இவங்க எலோ பண்ணுவாங்க. இவங்க விசிட்டர்ஸுக்கு எலோ பண்ணுவாங்க. கூடுதலாக ஏற்கனவே டூவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கூடுதலான விசிட்டரையும் கூட எலோ பண்ணுவாங்க. அதில் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, அதில் செக் பண்ணி போட்டு உங்களுடைய வெளியிட ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து போட்டு உள்ளே போகலாம். உள்ளே போகணும்னு சொன்னால் ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷனுக்கு பிறகு அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ப்ரெசன்டேஷன் நடக்குது. உள்ள இந்த ICC ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ICC இதில் ஆரம்பித்தாங்க, இதில் என்ன செயற்பாடுகள் இடம்பெறுது, அந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த ICCயை பொறுத்த வரையில், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரையில் 3 நீதிமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அதாவது விசாரணை கட்டிட தொகுதிகள் இருக்கின்றன. அதில் பிரதான கட்டிட தொகுதியை வந்து அவர்கள் காண்பிப்பார்கள். அதில் பிரதானமாக 3 ஜட்ஜ்மார் உட்கார்வதற்குரிய இடம். அதற்கு பிறகு ஒரு 8 பேர் அதற்கு ஜட்ஜுக்கு முன்னால் உட்கார்வார்கள். அதே போல் ஒரு கோணத்திலே வந்து சந்தேக நபர் உட்கார்வதற்குரிய ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சேர்த்தன், அதில் வந்து கைவிலங்கெல்லாம் மாட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆனால் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. ஃபுல் கேமரா எல்லாம் உள்ளே வந்து இந்த ஒளிப்பதிவு செய்வதற்கான அதாவது கேமராக்கள் அங்கே உள்ளே நடக்கக்கூடிய விடயங்களை ஒளிப்பதிவு செய்வதற்கு அங்கே கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல் கண்காணிப்பு கேமராக்கள், நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடமாகத்தான் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் காணப்படுது. அதே போல் இங்கே 18 ஜட்ஜ்மார் இருக்கிறார்களாம். அது ஒவ்வொரு கண்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கே 18 ஜட்ஜ்மார் இருக்கிறார்கள். அப்போ நான் கேட்டேன் வந்து ஜட்ஜ்மார் வந்து எங்கே அவங்க வந்து என்னென்னு சொன்னால் இந்த கோர்ட் வந்து டெய்லி ஃபங்க்ஷன் ஆகுதில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மாத்திரம் தான் வந்து இந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து எடுபடுது. அதனால்
அதனால் வந்து அப்போ இந்த ஜட்ஜ்மார் இங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எஸ், இந்த ஜட்ஜ்மார் இங்கே தான் தங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அவர் என்னென்னு சொன்னால், அவர் ஒரு நாள் இருந்தாலும் அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன செய்வதற்கு அப்படின்னு சொல்லி இங்கே தான் அந்த ஜட்ஜ்மார் 18 ஜட்ஜ்மாரும் தங்கி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இது சம்பந்தமான நிறைய விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஐசிசி சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுடைய இந்த காணொளி மூலம் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை, இது போன்ற இன்னும் பல்வேறு விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது சம்மந்தமான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். ஒனிவா.